சீமானை பொறுத்த வரைக்கும் பெரிய இளைஞர்கள் கூட்டம் தான் அவரை வந்து பின்தொடர்றாங்க. இளைஞர்களுடைய வாக்கு அதிகமா வச்சிருக்காரு. தலைவனா இருக்கக்கூடிய சீமான் கிட்ட இருந்து அவர் என்ன சொல்றாரோ அதை பூராமே அவருடைய தம்பிகள்னு சொல்லக்கூடிய அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான். உங்களுடைய தொண்டர்களை நல்ல வழியில நடத்துறது வந்து உங்களுடைய கட்டாயம். நீங்க அரசியலுக்காக விமர்சனிக்கிறீங்க, அரசியல் தலைவர்களை விமர்சனிக்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை சில கொஞ்சம் கண்ணியங்கள் வார்த்தைகள் பயன்படுத்துறதுல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட செயல்படும். இது சீமான் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் இருக்கக்கூடிய எந்த தலைவரை விடவும் தமிழ் மேலையும் தமிழ் வார்த்தைகள் மேலையும் இருக்கக்கூடிய ஆளுமை சீமானுக்கு அடுத்தது தான் யாரா இருந்தாலும் வர முடியுமே ஒளி அவருக்கு ஈக்குவலா வர முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த தமிழ் ஆளுமை இருக்கு. ஆனா இன்னைக்கு யதார்த்தமா நீங்க தமிழக அரசியலை பார்க்கும்போது கொள்கை சார்ந்த பேச்சுங்கிறதெல்லாம் போயிடுச்சு. இது எல்லாமே தனி மனித விமர்சனம். விஜய் அவர்களுடைய ABK கட்சியுடைய மாநாட்டுல விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, என்னென்ன கொள்கைகள் வந்து கொண்டு வர போறாரு, அதே மாதிரி கொடியுடைய வரலாறு வந்து சொல்ல போறதா சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து ஒரு பரபரப்பான விஷயமா இருக்கு. இதை பத்தி என்ன விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சானா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்துல அவர் தான் அன்டிஸ்பியூட்டட் சூப்பர் ஸ்டார். ரஜினிக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது. இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் தான் மாஸ் ஹீரோ. ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறாருன்றாங்க. அப்போ ஒரு 10 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஒரு 2000-3000 கோடியை விட்டுட்டு தான் வந்து ஒரு பொது சேவைக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு வழி நடத்தணும்னு வராரு. அதை வந்து நம்ம பாராட்டணும். திராவிட கட்சிகள் பெரிய கட்சிகள் நம்ம சொல்றோம். இன்னைக்கு நடந்து முடிந்த 2024 தேர்தலில் அதிமுகவுக்கு வெறும் 20% தான் வாக்கு, திமுகவுக்கு வெறும் 27% தான் வாக்கு. ஓட்டு போடாதவங்க எத்தனை பேர்? 30%. அப்போ இரு பெரும் திராவிட கட்சிகள் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட ஓட்டே போடாதவங்க 30% இருக்காங்க. அப்போ இது வந்து மக்கள் கிட்ட வந்து நாளுக்கு நாள் அரசியல் கட்சிகள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் கொள்கைகள் மேலேயும் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது அரசியல்வாதிகள் கூர்ந்து கவனிக்கணும். திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில 332வது தேர்தல் அறிக்கையின் எண் பிரகாரம் நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 தேர்தல் எடப்பாடியார் அவர்கள் வந்து 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தார். அது வந்து எடப்பாடி என்ன நல்லது செஞ்சாரோ இந்த 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தது அருமையான பாலிசி, அட்டகாசமான ஒரு டெசிஷன். திமுக என்ன சொல்றாங்க? அந்த தேர்தல்ல நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 7.5 10% உயர்த்தி கொடுப்போம்னு தேர்தல் வாக்கு. அப்போ திமுக இந்த இடத்துல எவ்வளவு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஒண்ணு நாங்க எலெக்ஷனுக்கு வந்த உடனே ஜெயிச்சு வந்த உடனே நீட்டை நாங்க பாலிஷ் பண்ணிடுவோம். உதயநிதி கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரியும்ன்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சீக்ரெட் எங்க போய் மறைஞ்சிருக்குன்னு தெரியல. என்னாச்சு உங்க சீக்ரெட்? ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஸ்னேகா. இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் மேலே வந்து SC/ST ஆணையம் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கருணாநிதி அவர்களை வந்து சண்டாளன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து உபயோகிச்சதுனால இந்த கேஸ் வந்து என்ன போயிட்டு இருக்கு சார்? உங்களோட கருத்து என்ன? இது அவர் சாட்டை துரைமுருகன் ஸ்டேஜில் ஆரம்பித்து வச்சது. அது வந்து அவர் பாடுகிற இந்த ஒரு பாட்டை வந்து கலைஞர் அவர்களை விமர்சனிக்கிறதுக்காக அந்த ஒரு பாட்டை பாடி இதுக்கெல்லாம் கேஸ் போடணுன்னா நான் இல்லை, என் பாஸ் தான் இதை பாடினது, எதனாலும் என் பாஸை பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு நக்கலாக சொல்கிறாரு. ஆனால் அப்பயே அவங்க வந்து இந்த வார்த்தை வந்து தடை செய்யப்பட்ட வார்த்தை, இது ஒரு ஜாதியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ இந்த ஜாதியை பயன்படுத்தி இன்னொருத்தரை சிறுமைப்படுத்துறதுக்காக இந்த ஜாதியினுடைய சொல்லாடலை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது சட்டப்பூர்வமாகவே அந்த POA ஆக்டில் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவரும் கைது செய்யப்படுறார். அப்போது ரிமாண்ட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஆனால் ஜட்ஜு வந்து இல்லை, இதை நீங்கள் பண்ணக்கூடாது, இது பெரிய அளவுக்கு முகாந்திரம் இல்லை, இதை அப்படியே விட்டுடுங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் அறிவுரை சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் ஏதோ ஒரு தேர்தல்னா நீங்கள் ஒரு ஊழலை பற்றியோ அதை பற்றியோ நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது திருப்பி அதை சீமான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஊழலை பற்றி பேசுங்கன்னு ஜட்ஜ் ஐயா சொல்கிறாரு. ஆனால் ஊழலை பற்றி பேசும்போது கலைஞர் கருணாநிதியை பற்றி எப்படி பேசாமல் இருக்கிறதுன்னு திருப்பி வந்து அவர் மறுபடியும் அதை வந்து கொஞ்சம் அக்ரிவேட் பண்ணுறாரு. அந்த பிரச்சனையை அதோட விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒன்று நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்து பிரகாரம் ஒரு மறைந்த தலைவர்களை பற்றி அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் விமர்சனம் பண்ணுறத யதார்த்தமாகவே நம்மளுடைய சமூகம் வந்து அதை ஏற்றுக்கிறது இல்லை. அடுத்தது நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கனால அவங்க பண்ணின தப்பை சொல்லி காட்டணும், சுட்டி காட்டணுங்கிறது ஓகே, அது நீங்கள் சுட்டி காட்டுங்க. ஆனால் அதை சிறுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம், ஏன்னா இதே சீமான் அவர்கள் வந்து ஏற்கனவே இதை பயன்படுத்தி ஏற்கனவே ஒரு தடவை மன்னிப்பு கேட்டதாகவும் செய்திகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இதை திருப்பி அதை பண்ணும்போது தேவையில்லாமல் அடுத்தவங்களை போய் நீங்கள் ரப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ இதுக்காக வந்து ஆவடி கமிஷனரேட்க்கு உட்பட்ட பகுதியில் வந்து ஒருத்தர் கேஸ் கொடுக்குறார். அந்த ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்டு சப் இன்ஸ்பெக்டரும் அவங்க மேலே கேஸ் வழக்கு இது பண்ணலிங்கன்னு அவர் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டினுடைய பட்டியலின கமிஷன்கிட்ட போய் இதை அவங்க வந்து அப்பீல் பண்ணும்போது அவங்க அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு ஏன் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதை கேஸ் எடுக்காமல் இருக்கீங்க,
இதை நீங்கள் கேஸாக எடுத்து விசாரிக்கணுங்கிற ரெக்கமெண்டேஷனை வந்து இந்த ஆணையம் வந்து இப்போ தமிழ்நாட்டு பட்டியலின் ஆணையம் வந்து அவங்க வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை வந்து இன்னைக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் பெரிய இளைஞர்கள் கூட்டம் தான் அவரை வந்து பின்தொடர்றாங்க. இளைஞர்களுடைய வாக்கு அதிகமாக வச்சிருக்காரு. அப்போ ஒரு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய சீமான் கிட்ட இருந்து என்ன அவர் என்ன சொல்றாரோ அதை பூராமே அவருடைய தம்பிகள்னு சொல்லக்கூடியவங்க அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான். அவர் கையை எப்படி ஆட்டி பேசுறாரோ, எப்படி எதிர்மனை பேசுறாரோ, அது அப்படியே வந்து நிறைய ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சீமானை வந்து நம்மளால நாம் தமிழர் கட்சியில பார்க்க முடியுது. அப்ப நீங்க ஒரு தலைவரா நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அதை வந்து கண்மூடிட்டு உங்க தொண்டர்கள் பின்பற்றும் போது, ஒரு கட்சியினுடைய தலைவனா இருக்கும்போது உங்களுடைய தொண்டர்களை நல்ல வழியில நடத்துறது வந்து உங்களுடைய கட்டாயம். அது நீங்க அரசியலுக்காக விமர்சனிக்கிறீங்க, அரசியல் தலைவர்களை விமர்சனிக்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை கொஞ்சம் கண்ணியங்கள், சில வார்த்தைகள் பயன்படுத்துறதுல கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கையோட செயல்படலாம். நீங்க அதுக்காக விமர்சனம் செய்யாதீங்கன்னு சொல்லலை. ஏன்னா விமர்சனம் செய்ய முடியலன்னா அப்ப யாரு செய்யக்கூடிய தப்பையும் நம்மளால வெளியே கொண்டு வர முடியாம போயிடும். நீங்க கண்டிப்பா இன்னுமே வந்து அக்ரெசிவா நீங்க விமர்சனம் பண்ணுங்க. ஆனா வார்த்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்போது சீமான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டவராக தான் தெரிகிறார். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஏறும்போதும் ஏன்னா இப்போ இதே வந்து ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன்ல வந்து அருந்ததியர்களை பத்தி அவதூறா பேசி கருங்கல்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல அது வந்து கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் முதல்ல வந்து மைனாரிட்டி கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸை மைனாரிட்டின்னு சொன்னீங்கன்னா செருப்பால் அடி பண்ணான்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்றது. அதே மாதிரி மைனாரிட்டிஸை வந்து சாத்தான்களினுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற வார்த்தைகள். ஏன்னா சீமான் வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதி. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு 3% ஆரம்பிச்சு 4க்கு வந்து 6க்கு வந்து இன்னைக்கு 8க்கு வந்துட்டார். அப்போ அவருடைய கிராஃப் வந்து ஏறிட்டு இருக்கும்போது நான் என்னுடைய பார்வையில பார்க்கும்போது இன்னும் வந்து சீமான் அவர்கள் வந்து அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு கண்ணியத்தோட பேசணுங்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு தலைவனை பார்த்து தான் தொண்டை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பான். அதான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி வேற எந்த கட்சியிலும் இருக்கிறத விட நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100க்கு 80% பேர் சீமானுடைய ஜெராக்ஸா இருக்கணும்னு விரும்புறான். அது வந்து கட்சிக்கும் நல்லது இல்லை. ஏன்னா சீமானுடைய அதாவது எந்த ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய குறிக்கோளும் கொள்கை என்னவா இருக்கணும்னா, தலைவன்கிறவன் தலைவனை உருவாக்குறவனா இருக்கணும், தொண்டனை உருவாக்குறவன் தலைவன் அல்ல. அப்ப எத்தனை பேர் என்கிட்ட தொண்டனா வந்தாங்க, அந்த தொண்டர்ல எத்தனை நூற்றுக்கணக்கான தொண்டர்களை நான் தலைவனா மாத்திருக்கேங்கிறத பொறுத்து தான் அந்த தலைமைத்துவத்தினுடைய பலம் இருக்கு. அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு தலைவரா இருக்கும்போது சில வார்த்தைகள்ல சீமானுடைய பேச்சு யாரு கேட்டாலும் ரசிச்சு பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் மேடையில வந்து மற்ற எந்த தலைவர் பேசினாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது. ஆனா சீமான் வந்து ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம்னு நம்ம கேட்டோம்னா கூட அவர் நம்மள அறியாமே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து கேட்போம். அந்த அளவுக்கு வந்து ஒரு வசீகரிக்கக்கூடிய தமிழ் ஆளுமை மிக்க பேச்சாளர் வந்து சீமான். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி அவர் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுறாரு. அப்போ உங்களுடைய கருத்து வந்து முழுமையா வந்து ஒரு மக்களுக்கு போகும்போது நீங்க சொல்ல வர கருத்தை வந்து முழுமையா கொண்டு போய் சேர்க்க முடியாம நீங்க பயன்படுத்துற வார்த்தைகளே உங்களுக்கு எதிரா இருக்கு. அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, என்னைய திட்டினாங்க அதனால நான் திட்ட வேண்டியதா இருக்குது அப்படின்றாரு. ஓகே, நீங்க திட்டுனா திட்டுங்க, ஆனா வார்த்தைகளை கண்ணியமா பயன்படுத்துங்க. அப்ப என்ன ஆகும்னா நீங்க சொல்லக்கூடிய கருத்து எந்த விதமான இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வேற யாரும் சைட்லைன் பண்ணிட முடியாம நீங்க சொல்லக்கூடிய அந்த அரசியல் கருத்து உங்களுடைய தொண்டர்களுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் சீரிய முறையில போய் சேரும். அப்ப அந்த கருத்தை தடை பண்றதை நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அதையெல்லாம் இன்னும் தவிர்த்துட்டு பண்ணாருன்னா அவருடைய அரசியல் பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் கிட்ட இன்னுமே வந்து ஒரு எழுச்சியும் ஒரு கருத்து ஈர்ப்பையும் வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்துங்கிறத நான் பாக்குறேன். எல்லாருமே வந்து சொல்றது என்னன்னா, இவ்வளவு பெரிய தலைவர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து உபயோகித்து சரியா அப்படின்ற மாதிரிதான் கேட்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இப்போ கருணாநிதி அவர்களை பத்தி சொல்றதா இருந்தும் சரி, இல்ல மற்ற கட்சிகளை பத்தி சொல்றதா இருந்துமே அவர் வந்து அந்த வார்த்தைகளை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்றது தெரியாத மாதிரிதான் உபயோகிக்கணும். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து? இது சீமான் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் இருக்கக்கூடிய எந்த தலைவரை விடவும் தமிழ் மேலையும் தமிழ் வார்த்தைகள் மேலையும் இருக்கக்கூடிய ஆளுமை சீமானுக்கு அடுத்தது தான் யாரா இருந்தாலும் வர முடியுமே ஒழிய அவருக்கு ஈக்குவலா வர முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த தமிழ் ஆளுமை இருக்கு. ஆனா இன்னைக்கு யதார்த்தமா நீங்க தமிழக அரசியலை பார்க்கும்போது கொள்கை சார்ந்த பேச்சுங்கிறதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே தனி மனித விமர்சனம் தான். இன்னைக்கு நான் சீமானை மட்டும் இதுல நம்ம வந்து சிங்கிள் அவுட் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப சமீபமா அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடியை பத்தி பேசினது, எடப்பாடி அண்ணாமலையை பத்தி பேசினது, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பத்தி பேசினது தற்குறிங்கிறது, மனுஷனா கூட உங்களை எல்லாம் அந்த காலத்துல மதிக்கலங்கிறது, நீங்களும் தற்குறிங்கிறது. அதே மாதிரி நீங்க ஒரு பழைய காலத்துல கொலைகேஸ்ல பங்காளி சண்டையில ஒரு பங்காளி போய் ஜெயில இருந்தாரு, இன்னொரு பங்காளி மலையில பதுங்கி இருந்தாரு.
ஸோ அப்போ இது எல்லாமே வந்து நீ மைக்கு கிடைச்சா பொய்யா பேசுவ. அப்போ இந்த தலைவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே, இது சீமான் அவர்கள் மட்டும் இல்லை, எந்த தலைவர்களை எடுத்தீங்கன்னாலும் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களினுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துங்கிறத பேச்சை விட இன்னைக்கு ஒரு மைக்கை பிடிச்சாவே யாரையாவது திட்டலாமா, யாராவது விமர்சனம் பண்ணலாமா. ஏன்னா இப்போ இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு அரசியல்ங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி மாறிடுச்சுன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறினா நான் எவனையோ திட்டணும், கொள்கையை பேசணுங்கிற கட்டாயம் இல்லை. என்ன காரணமா இருக்குன்னா, இன்னைக்கு எல்லா கட்சியிலும் கொள்கை நீர்த்து போயிட்டு இருக்கு. எல்லாமே அவங்களுடைய கொள்கையிலிருந்து விலகி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு கட்சி கூட்டணிகளும் வந்து பாருங்க, எதுவுமே கூட்டணி வந்து கட்சி கொள்கை சார்ந்த கூட்டணி எல்லாம் இல்லை. ஒரு தேர்தலுக்காக அந்த நேரத்துல போட்டி போடுறதுக்காக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியா தான் அமையுது. அப்ப என்ன ஆகுது, கூட்டணியில இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணியில் இல்லைங்கும் போது வேற ஒரு பேச்சு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, வடிவேல் ஒரு படத்துல சொல்றாரு, அது வேற வாய் இது வேற வாய்ம்பார். அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்கிட்டயுமே இந்த மாதிரி வாய் வேற வேறையா அப்பப்ப மாறிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இது பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அவநம்பிக்கையை வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மேல ஏற்படுத்துது. அப்ப இன்னைக்கு வந்து யதார்த்தமா சொல்ல போனோம்னா, இன்னைக்கு அரசியல்னாவே என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு? எங்கேயாவது உங்க வீட்டுல அரசியல் பேசுங்கன்றாங்களா? எங்கேயாவது டீ கடையில் அரசியல் பேசாதீர்கள்னு போடுவாங்க. அப்போ அரசியல்னாவே இன்னைக்கு கெட்ட வார்த்தையா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து அரசியலுக்கு உண்டான புரிதலை கொண்டு வந்திருக்காங்க மக்கள்கிட்ட. மற்றவங்க கூட அரசியல் செய்யறாங்கன்னா ஏத்துக்கலாம், அது அரசியல் வார்த்தையினுடைய அர்த்தம் புரியாம. அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, அவங்களாம் இதை வச்சு அரசியல் பண்றாங்கன்றாங்க. அப்ப அரசியல்வாதிக்கே அரசியல்னா என்னங்கிறது புரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் அரசியல்ங்கிறது ஒரு புனிதமான வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையாகட்டும், என்னுடைய வாழ்க்கையாகட்டும், எல்லாத்தினுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துறது அந்த புனிதமான அரசியல்ங்கிற வார்த்தை தான். அப்ப அந்த அரசியல்ல இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு நேர்மையாகவும் நாணயமாகவும் அதே அளவுக்கு வந்து ஒரு கண்ணியமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனாலதான் இப்ப தேர்தலில் பாருங்க, நடந்து முடிஞ்ச இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா வெறும் 66% தான் வாக்கு பதிவு, 34% வந்து ஓட்டு போடல. தமிழ்நாட்டில் 70% தான் வாக்குப்பதிவு, 30% பேர் ஓட்டு போடல. அப்ப இந்த 30 பேர் ஏன் ஓட்டு போடல? அவங்களுக்கெல்லாம் என்ன ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லையா? அவங்களுக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த அரசியல்வாதிகள் மேலையும் அரசியல் தலைவர்கள் மேலையும் அவங்க பேசக்கூடிய பேச்சுகள்னால விரக்தி அடைஞ்சு, அரசியல்னாவே ஒரு சாக்கடை, இதுல போய் நம்ம ஓட்டு போட்டு என்னத்தை நடந்துற போகுதுங்கிற ஒரு விரக்தியில வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இப்ப பாருங்களேன், இன்னைக்கு திராவிட கட்சிகள் பெரிய கட்சிகள் நம்ம சொல்றோம். இன்னைக்கு நடந்து முடிந்த 2024 தேர்தலில் அதிமுகவுக்கு வெறும் 20% தான் வாக்கு, திமுகவுக்கு வெறும் 27% தான் வாக்கு. ஓட்டு போடாதவங்க எத்தனை பேருன்னு சொன்னேன்? 30%. அப்போ இரு பெரும் திராவிட கட்சிகள் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட ஓட்டே போடாதவங்க 30% இருக்காங்க. அப்போ இது வந்து மக்கள் கிட்ட வந்து நாளுக்கு நாள் அரசியல் கட்சிகள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் அவங்க கொள்கைகள் மேலேயும் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறத அரசியல்வாதிகள் கூர்ந்து கவனிக்கணும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 30% ஓட்டு போடாதவங்க வந்து உள்ளார இந்த அரசியல் தேர்தல் அரசியல்ல பங்கெடுத்து ஓட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த அரசியல் களமும் மாறும். அப்போ இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் வாக்கு செலுத்தாத இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு, நான் இந்த கட்சி அந்த கட்சின்லாம் சொல்லல, எல்லா கட்சி தலைவர்களும் அதுல வந்து முழு ஈடுபாட்டோட எடுத்து ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். நான் ஒரு தலைவனா இருக்கேன்னா என் கட்சிக்காரங்களுக்கு முதல்ல நான் கண்ணியமா நடந்துக்கணும், அடுத்தது என் கட்சிக்காரங்களுக்கு பூரா சொல்லணும் எந்த கண்ணியமற்ற வார்த்தையும் யாருமே. நீங்க விமர்சனங்கள் 1008 விமர்சனங்கள் வைங்க, அடிக்கிட்டே போங்க, ஆனா வார்த்தைகள்ல கண்ணியம் இருக்கட்டும். நம்ம பேசும்போது நம்ம யாரையும் வந்து அவதூறுப்படுத்த வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பச்சை பச்சையா பேசுறாங்க சில இடத்துல, சில பேர்லாம் பேசும்போது. அதாவது வந்து இப்ப நீங்க அந்த மாதிரி ஆளுங்க பேசுறதெல்லாம் நீங்க வீட்டுல குடும்பத்தோட உட்காந்து கேட்க முடியாது, அந்த அளவுக்குலாம் சில விமர்சனங்கள் வருது. அப்போ அதையெல்லாம் இப்ப இன்னைக்கு வரக்கூடிய தலைவர்னு சொல்லிக்கக்கூடிய ஆளுங்களும் பேசுறாங்க, வருங்கால தலைவர்னு சொல்றீங்களோ அதெல்லாம் பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் தவிர்த்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு பொதுமக்களுக்கு அரசியல் மேல ஓ பரவாயில்ல, அரசியல் நல்ல இடம், அந்த இடத்துல வந்து நம்மளும் போய் பங்கெடுத்துக்கலாங்கிற எண்ணம் அப்பதான் வரும். அதுக்குண்டான நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது அரசியல் கட்சிகள், அந்த கட்சியை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தலையாய நோக்கமா இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க வந்து இன்னொன்று வந்து விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியினுடைய மாநாட்டுல விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, என்னென்ன கொள்கைகள் வந்து கொண்டு வர போறாரு, அதே மாதிரி கொடியுடைய வரலாறு வந்து சொல்ல போறதாக சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பரபரப்பான விஷயமா இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புது நபர்கள் புது கட்சிகள் வரதை ரொம்பவே நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா நான் முதல்ல இப்ப சொன்ன மாதிரி அரசியல் இருந்து நமக்கு என்னப்பா, அரசியலுக்கு நமக்கும் வேலையாகாதுப்பான்னு ஒத்து வராம, நான் சொன்ன மாதிரி அரசியல் நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அரசியல். அப்போ நீங்க எனக்கு பிடிக்கல நீங்க ஒதுங்கி இருந்தாலும் அந்த அரசியல் உங்களை வந்து விடாது. அப்போ நீங்க வந்து ஒதுங்கி இருக்கிறத விட்டுட்டு நீங்க உள்ளார வந்து அந்த அரசியல்ல நீங்க என்னென்ன மனிதன் ஒரு தனிப்பட்ட மனிதனா மாறுதலை ஏற்படுத்தணுமோ அதை ஒவ்வொரு தனிநபரும் அரசியல்ல பங்கெடுத்து அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த வகையில இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்துல அவர் தான் அன்டிஸ்பியூட்டட் சூப்பர் ஸ்டார். ரஜினியை விட்டுடுங்க, ரஜினிக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது
இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் தான் மாஸ் ஹீரோ. ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறாருன்றாங்க. அப்போ ஒரு 10 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஒரு 2000 3000 கோடியை விட்டுட்டு தான் வந்து ஒரு பொது சேவைக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு வழி நடத்தணும்னு வராரு. அதை வந்து நம்ம பாராட்டணும். ஸோ கொடியை வந்து லான்ச் பண்ணிடுறோம். இன்னும் வந்து துரிதமா இறங்கி செயல்படணும். அன்னைக்கு கொடியை லான்ச் பண்ணும்போது கூட என்ன பண்றாரு, கொடியெல்லாம் லான்ச் பண்ணனதுக்கு அப்புறம் இந்த கொடியினுடைய விளக்கத்தை நான் மாநாட்டில் சொல்றேங்கிறார். அப்ப இந்த கொடி அறிமுக விழானே வச்சிருக்க வேண்டியது இல்லையே. அப்ப நான் வந்து கொடியை அறிமுகப்படுத்துறேன்னு ஒரு விழாவை நடத்திட்டு இந்த கொடிக்கு உண்டான தாத்பரியம் என்னங்கிறத நான் வந்து மாநாட்டில் சொல்றேன்னா அது வந்து ஏற்படும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க. அந்த கொடிக்கு இந்த அர்த்தம் நானும் சில ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாம் வந்து எல்லாரும் பல ஸ்கிரிப்ட் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அதை வந்து அவர் சொல்லி இருந்திருக்கலாம். மாநாடு வந்து 23ஆம் தேதிக்கு பர்மிஷன் கேட்டு அவங்க விக்கிரவாண்டி எஸ்பி கிட்ட வந்து விழுப்புரம் எஸ்பி கிட்ட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அவங்க நமக்கு வர தகவல் என்ன, குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேர்த்த வந்து இந்த மாநாட்டுக்கு கூப்பிடணும் வந்து பங்கெடுத்து. ஏன்னா அவங்கெல்லாம் நடிகர்களா இருக்கனால படத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் என்ட்ரின்பாங்க. அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் போது அந்த படத்தை வந்து லிஃப்ட் பண்றது அந்த பர்டிகுலர் சீனா இருக்கணும்னு நினைப்பாங்க. இது வந்து ஒரு கட்சி. அப்ப அந்த சினிமாவினுடைய பின்புலத்துல இருந்து வரனால அந்த ஒரு மாநாட்டை வந்து ஒரு மெகா லான்ச் பேடா யூஸ் பண்ணணுங்கிறத தான் அவங்க பிளான் பண்றாங்க. அதுக்கு நிறைய இடத்த பார்த்து தேர்வு பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கும் அங்க இருக்கும்னாங்க. கடைசிக்கு இப்போ இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா வரல. இதை கூட புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு, இது வந்து இதெல்லாம் தான் சில விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். நம்ம போய் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி கிட்ட வந்து நீங்க கொடுக்குறீங்க 23ஆம் தேதி பர்மிஷன் வேணும்ட்டு. வெளியே வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்கறாங்க நீங்க எத்தனாம் தேதியின் போது இல்ல இதை தலைவர் வந்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல லெட்டர்ல பப்ளிக்கா அடிச்சு கொடுக்குறீங்க. அந்த லெட்டரையும் வந்து வீடியோ இருக்கிறவங்க பூரா எடுக்கிறாங்க. அதுல 23ஆம் தேதின்னு தேதி போடுறீங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்ற ஆளுக்கு நாங்க இத்தனாம் தேதிக்கு நாங்க பர்மிஷன் கேட்டிருக்கோம்னு சொல்றதுல என்ன இருக்கு? மாநாடு இத்தனாம் தேதின்னு கூட சொல்ல வேண்டாம், 23ஆம் தேதிக்கு நாங்க பர்மிஷன் கேட்டு நாங்க லெட்டர் கொடுத்துருக்கோம்னு சொல்றதுல ஒரு பொதுச் செயலாளருக்கு என்ன ஒரு தயக்கம் இருக்கு? அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன தகவலை கூட ஒரு பொதுச் செயலாளர் பதவியில இருக்கிறவங்க சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த விஜய் கட்சியில அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடா இருக்கீங்களா? அப்ப நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த வகையில மாற்றா வர முடியும் நம்ம யோசனை வருது இல்லையா? அப்போ விஜயை சுத்தி இன்னும் நான் என்ன இருக்க பாக்குறோம், இன்னும் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த ஒரு சினிமா செலிபிரிட்டிங்கிற சர்க்கிள். இதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வரணும். அவர் வெளியே வந்து ஒரு சக கட்சி தொண்டனோட, அவர் அந்த பாட்டுல கூட சொல்றாங்க தோல் மேல கை போடக்கூடிய தலைவன். பட் அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு பொதுச் செயலாளரே நாங்க இத்தனாம் தேதிக்கு நாங்க பர்மிஷன் கேட்டிருக்கோங்கிறத வெளியே சொல்றதுக்கு தயங்குறாரு. லெட்டர்ல போட்டாச்சு, அடிச்சாச்சு, நீங்க கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுக்க போறாங்க. அப்போ ஒரு மாநில கட்சியினுடைய பொதுச் செயலாளரா நீங்க வந்து அந்த தேதியை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கம் உங்க பொதுச் செயலாளருக்கு? அப்ப இதை நீங்க சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு உங்களுடைய கட்டுப்பாடு அவர் மேல இருக்காங்கிற விமர்சனம் விஜய் சொல்லியிருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் புஷி ஆனந்த் வந்து இதை ஒரு தேதியை சொல்றதுக்கு கூட தயங்குறாருங்கும் போது கெட்ட பேர் யாருக்கு போகும்னா விஜய்க்கு போகும். அப்ப விஜய் வந்து இதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். நீங்க வந்து உள்ளார வரும்போது யூ ஷுட் கம் வித் அ பார்ட்டி வித் அ டிஃபரன்ஸ். நீங்க 10ஓட 1 11 கட்சியா வந்துடக்கூடாது. நீங்க வந்து ஒரு வித்தியாசப்பட்ட கட்சியா, நீங்க எந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழக அரசியல் இருக்கு, இந்த அரசியல்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன, மக்களுக்கு ஏதுவா இருக்கக்கூடிய விஷயங்களை எந்தெந்த விஷயங்களை இந்த கட்சிகள் செய்யாம இருக்கு, ஏற்புடைய இல்லாத விஷயங்கள் என்னென்ன, இதையெல்லாம் நீங்க மாற்றா நீங்க வரணும். அப்ப அதெல்லாம் வரணும்னா இதெல்லாம் வந்து அவர் அட்ரஸ் பண்ணணும். கண்டிப்பா விஜய் அவர்கள் வர்றதை வந்து நம்ம வரவேற்கிறோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவர் வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாருன்னா அவருடைய கட்சி வந்து இன்னுமே வந்து வேகமா துரிதமா வளரணும். விஜய் அவர்கள் வந்து அரசியல் பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. கத்துக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே, விஜய்க்கு மட்டும் இல்லை, யாருக்குமே வந்து இன்னைக்கு யாராவது முழுசா தெரிஞ்ச ஆளுங்க யாராவது உலகத்துல இருக்காங்களா? ஒரு கத்துக்கிறங்கிறது நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு விஷயத்தை. யூ ஷுட் பி அ லைஃப் லாங் ஸ்டூடெண்ட். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம மாணவர்களா யார் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் தன்னை தானே வந்து நல்ல விதத்துல வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்துக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு எப்போ ஒரு தனிநபர் நினைக்கிறாரோ அப்போ அவருடைய வீழ்ச்சி ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மாணவர்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தும் போதும் நீங்க இந்த தலைவர்கள் எல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டு தலைவர்களை சொல்றாரு. நானும் இப்ப வந்து நிறைய புக்குகள் எல்லாம் நான் படிக்கிறேங்கிறாரு. அதையெல்லாம் நம்ம வரவேற்கணும். கண்டிப்பா நம்ம வரவேற்கணும். ஏன்னா அப்போ வந்து நீங்க ஒரு அரசியலுக்கு வரும்போது நீங்க பிறந்த உடனே அரசியல்வாதி யாரும் கிடையாது. எல்லாருமே நம்ம வந்து படிப்படியா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு கத்துக்கிறது தான். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா இருக்கக்கூடிய விஜய் வந்தவொடனே உனக்கு அரசியல் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு கேட்கிற கேள்விகளே அபத்தம். அவரு இன்னைக்கு வராரு. இப்ப நடிக்க வரும்போது என்ன எல்லாம் நடிச்சு பெருசா ஆக சிறந்த ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாள் தான் நடிகன், புது நடிகனா வருவாங்களா? புது நடிகனா வர்றவன் தான் சூப்பர் ஸ்டாரா மாற முடியும். அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு புதுசா அரசியலுக்கு விஜய் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி அவர் நிறைய படிக்கிறாரு, தன்னை நல்லா தகவமைச்சுக்கிறாரு, எல்லா இடத்தையும் கறந்து பேசிக்கணும். இன்னும் வந்து அவருடைய அரசியல் விஷயங்களை நல்லா கற்று கைதேர்ந்தவராக வரணும்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில பிரச்சனைகள் என்ன, நாட்டினுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு அவருடைய ஸ்டாண்ட் என்ன. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் அந்த 2வது மீட்டிங் அந்த மாணவர்களுக்கு பார்க்கும்போது என்னன்னாக்கா, நீட்டை எதிர்க்கிறோங்கிற பேர் வழியில இவர் வந்து திமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு நாங்க ஆதரவுன்றார். அப்ப இந்த இடத்துல என்ன அதுக்காக வந்து என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிஸை கொண்டு வாங்க. இருக்கிறதே ஒண்ணுதான், ஒன்னு ஸ்டேட் சப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து கன்கரண்ட் சப்ஜெக்ட். இதுல நீங்க ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் யார் அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு புரியல. இது வந்து அது கொண்டு வர முடியாது, அதுக்கு உண்டான எந்த பிரசிடென்ஸும் கிடையாது. either it should be a state subject, central subject or concurrent subject. நீங்க இதுல ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டா கொண்டு வாங்கன்னா எப்படி கொண்டு வர முடியும்? அதே மாதிரி சிஏஏன்னு ஒரு இது வரும்போது நீங்க மாநில அரசுகள் வந்து இந்த சிஏஏவை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கன்றாரு. சிஏஏ என்ன மாநில அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பாலிசியா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாலிசி. அப்ப இதுலெல்லாம் வந்து அவருக்கு வந்து அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க கரெக்டான விதத்துல அவருக்கு அறிவுரை கொடுக்குறாங்களான்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது நமக்கு. இதே வந்து அன்னைக்கு நீட்டை எதிர்க்கும் போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆன்டி பிஜேபிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலா மாறிடுச்சு. அப்ப இன்னைக்கு எந்த கட்சி எடுத்தாலும் இன்னைக்கு வந்து பிஜேபியை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டுங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனா இதுல கைத்தேர்ந்த 14 ஆகட்டும், 19 ஆகட்டும், 21 ஆகட்டும், 24 ஆகட்டும், இதுல எல்லாத்துலயுமே அந்த பெரிய அறுவடையை திமுக பண்ணிருக்கு. அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆன்டி பிஜேபி தான் என்னுடைய பிரதானமான கொள்கைன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா விஜய் கேன் பிகம் எ ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் டிஎம்கே. நீங்க எதிர்க்கக்கூடிய அந்த பிஜேபியினுடைய எதிர்ப்பை பூரா திமுக அவங்களுக்கு சாதகமா அந்த வாக்க பூரா திமுக வாங்கிடும். அப்போ நீங்க ஒரு 100% பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சியா இருக்கீங்கன்னா 200% நீங்க திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சியா வரணும். ஏன்னா நீங்க வர்றது எந்த ஆட்சியில பிடிக்க வரீங்க? மாநில ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான் வரீங்க. அப்ப மாநிலத்துல யாரு ஆட்சி பண்றா? திமுக தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. அப்ப அந்த திமுக கட்சியை நீங்க விமர்சிக்கணும். என்ன சொல்றாருன்னா, இந்த நீட்டுக்காக நீங்க பிஜேபியை எதிர்க்கிறீங்க, ஓகே, நாங்க வந்து கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன்றீங்க. இது 2வது தீர்மானம். அதிமுக இருக்கும்போதே ஒரு தீர்மானம் போட்டாங்க, திமுக வந்து 2 தீர்மானம் போட்டாங்க. ஆனா இதே திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில 332வது தேர்தல் அறிக்கையின் எண் பிரகாரம் நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 தேர்தலில் நாங்க ஆட்சிக்கு வரும்போது எடப்பாடியார் அவர்கள் வந்து 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தார். அது வந்து எடப்பாடி என்ன நல்லது செஞ்சாரோ இந்த 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வந்ததுங்கிறது அருமையான பாலிசி, அட்டகாசமான ஒரு டெசிஷன். இதே திமுக என்ன சொல்றாங்க, அந்த தேர்தலில் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 7.5% 10% உயர்த்தி கொடுப்போம்னு தேர்தல் வாக்குறுதி. அப்போ திமுக இந்த இடத்துல எவ்வளவு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஒண்ணு, நாங்க எலெக்ஷனுக்கு வந்த உடனே ஜெயிச்சு வந்த உடனே நீட்டை நாங்க அபாலிஷ் பண்ணிடுவோம். உதயநிதி கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு அந்த சீக்கிரட் தெரியும்ன்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சீக்கிரட் எங்க போய் மறைஞ்சிருக்குன்னு தெரியல. என்னாச்சு உங்க சீக்கிரட்? அப்புறம் அந்த சீக்கிரட் உங்க கையில இருந்தா உங்க தேர்தல் அறிக்கையில நாங்க வந்தோம்னா 10% அதை உயர்த்தி கொடுப்போங்கிறது ஏன் சொல்றீங்க? அப்ப இதையெல்லாம் விஜய் அவர்கள் பேசி அந்த இடத்துல பிஜேபி எதிர்க்கிறதோட மட்டும் இல்லாம திமுகவையும், ஏங்க நீங்க இந்த மாதிரி உங்க தேர்தல் அறிக்கையில 10ன்னு சொல்லியிருக்கிறீங்க, எதுக்காக அதை சொன்னீங்க? நாங்க தேர்தல் விட்டு வந்த உடனே எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், நாங்க வந்து அதை அபாலிஷ் பண்ணிடுவோம்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு? நான் இதை வந்து கண்டிப்பா பிஜேபியை கண்டிக்கிறேன், அதே சமயம் நான் திமுகவையும் வன்மையா கண்டிக்கிறேன். அவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்னு விஜய்க்கு இந்த மாதிரி அறிவுரை சொல்லி பேச சொல்லி இருந்தாங்கன்னா அன்னைக்கு விஜயனுடைய அரசியல் ஸ்டாண்ட் என்னங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்போ விஜய் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்க என்ன ஐடியாலஜி கொடுத்தாங்கனாலும் என்ன கான்செப்ட் கொடுத்தாங்களோ அதை வந்து அவர் சீர்தூக்கி பார்க்கணும். நீங்க வெறும் பிஜேபி எதிர்ப்போட மட்டும் நின்னுட்டீங்கன்னா அதை அறுவடை பண்றதுக்கு திமுக அருமையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வெறும் பிஜேபி எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுடைய பிரதான அரசியல்னா அதனால பலன் பெற போறது யாருன்னா திமுகவா தான் இருக்கும். அப்ப நீங்க யூ வில் மிஸ் த பஸ். அப்போ உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு தெளிவா புரியணும். அப்ப இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயத்திலேயே திமுகவினுடைய இரட்டை நிலைப்பாடு என்னங்கிறது தெளிவா தெரியுது. அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து நான் திமுக கொண்டு வந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமா ஆதரிக்கிறேன்னா அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த தேர்தல் அறிக்கையில அவங்க கொடுத்த வாக்குறுதியோ இல்ல அவங்க யாரு பேரில் இந்த நீட்டு வந்துச்சுங்கிறதோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ப நீங்க என்ன மாதிரி ஒரு அரசியல உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கிறது எனக்கு ஒரு கேள்வியா ஒரு விமர்சனமா எழுது. அதுல எல்லாம் விஜய்க்கு வந்து ஜாக்கிரதையா இருந்தாருன்னா இன்னும் வந்து துரிதமா அவர் வந்து கட்சியை வந்து வளர்த்து கொண்டு போக முடியும். கார் ரேஸ், இந்த கார் ரேஸ் பத்தி பல விமர்சனங்கள் வந்தது. கார் ரேஸ் வந்து இப்ப அவசியமா? ஏன்னா மக்களுக்கு வந்து பல அத்தியாவசியங்கள் இருக்கிறப்போ இந்த டைம்ல வந்து கார் ரேஸ் வந்து நடத்தணுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. நீங்க என்ன சரி சொல்றீங்க? இந்த கார் ரேஸ் வந்து இப்போ வந்து அவசியம்? எனக்கு எல்லா தேவைகளும் நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்தவனுக்கு உதவ முடியும்னா வாழ்க்கையில் என்னால் என்றைக்குமே உதவ முடியாது. ஏன்னா எல்லா ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அது பணம் இருக்கிறவனோ பணம் இல்லாதவனோ எப்பயுமே நான் எப்போ எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு உதவலாம்லான்னு சொல்லும் போது கூட எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருப்பா, எனக்கு எந்த பிரச்சனை, எனக்கு பணம் இருந்தால் நான் அடுத்தவனுக்கு உதவிடுவேன். இதுதான் யதார்த்தமா எல்லாத்துட்டையும் இருக்கும்.
அப்ப எல்லாருமே தனக்கு தேவையான அளவு பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அடுத்தவனுக்கு உதவணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு பொதுஜன புத்தியா மாறிடுது. உங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சுட்டு நீ என்ன அடுத்தவனுக்கு உதவி பண்ற அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரி எல்லா மனிதர்களும் இருக்கணும். நீ எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வந்தனா, இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லா தேவைகளையும் நிவர்த்தி ஆயிடுச்சா, ஒரு கார் ரேஸ் மட்டும்தான் முக்கியமானா அப்படி ஒரு மாநிலத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்ப இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா ஒரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கும்போது, இதுதான் இந்தியாவிலேயே தடவை நைட் ஸ்ட்ரீட் ரேசிங் நடக்கிறது. F4 ஸ்ட்ரீட் ரேசிங். இது இந்தியாவில் மட்டும் இல்ல, சவுத் ஏசியாவிலேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அதுவும் சென்னையில நடக்குதுங்கும் போது இது வந்து இன்னைக்கு அந்த ஃபார்முலா கார் ரேசிங்ல வந்து இன்னைக்கு சென்னை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெறும். அப்ப இன்னைக்கு உலக லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா ரேசிங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு சென்னைங்கிற பெயரை வந்து உச்சரிப்பாங்க. இப்ப இன்னைக்கு வந்து தேவையா தேவையில்லையா மக்களுடைய சில அரசியல்வாதிகள் எல்லாமே இதை விமர்சனம் வைக்கிறாங்க. மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? அப்ப எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் கார் ரேஸ் பண்ண முடியுமா? எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பாடு சாப்பிட முடியுமா? எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒருத்தன் வேலை பார்க்க முடியுமா? எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிசினஸ் நடத்த முடியுமா? அப்ப இதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை. அப்போ இன்னைக்கு ஒரு சமுதாயம் எடுக்கும்போது பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. நீங்க எல்லா மக்களுடைய தேவையும் நீங்க வந்து ஒரு அரசாங்கம் பூர்த்தி பண்ணணும். அப்ப இன்னைக்கு இந்த கார் ரேஸுங்கிறது வந்து ஒரு விளையாட்டா நம்ம பார்க்கணும். இது அரசியல் படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவர் வந்து தான் வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறனால என்னுடைய பீரியட்ல வந்து இந்த மாதிரி, ஏன்னா இது வரைக்கும் சென்னையில நடந்தது இல்லை. போன தடவை அந்த பிக்ஜாங் புயல் வந்தனால அது தள்ளி போச்சு. இருங்காட்டுக்கோட்டையில அந்த ஃபார்முலா நடத்தினாங்க. இது வந்து அந்த ஸ்ட்ரீட் ரேசிங்கிறனால அதை அவங்க ரோட்ல பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது என்னதான் விமர்சனம் இருந்தாலும் இது கோர்ட்டுக்கு போச்சு. இன்னைக்கு கோர்ட்ல போயிட்டு இது வந்து நீங்க நடத்தலாங்கிற அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயுமே கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு மதியானம் வந்து உங்களுக்கு 12 மணிக்குள்ளார அந்த FIA இருந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கிடைக்கணும். அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரூட் எல்லாம் சர்க்கியூட் எல்லாம் ஓகே, இதெல்லாம் ப்ராப்பரா ஸ்டாண்டர்ட்ல இருக்குங்க. அந்த FIA சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க நடத்துங்க. அந்த FIA சர்டிஃபிகேஷனை மட்டும்தான் கோர்ட் வந்து செக் பாயிண்டா வச்சிருக்கு. அப்ப இதுல எல்லாத்துலயுமே நம்ம அரசியல் படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒண்ணு அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எந்த போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாம பாத்துக்குங்க. அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு இது கிட்ட இருக்கும்போது அவங்க அதுல போகக்கூடிய பேஷண்டோ இல்ல ஆம்புலன்ஸ் போக்குவரத்துக்கோ யாருக்கும் இடையூறு இல்லாம பாத்துக்குங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு, ஏன்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம என்ன சொல்றோம், சிங்கப்பூரை பாரு, அமெரிக்காவை பாரு, ஜப்பானை பாரு, சைனாவை பாருங்கிறோம். நம்ம ஊர்ல ஒரு இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது நம்ம வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அரசியல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து எல்லா மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கார் ரேஸ் கொண்டு வரணும்னா எந்த காலத்திலையும் நம்மளால கொண்டு வர முடியாது. அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி பலதரப்பட்ட மக்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் இருப்பாங்க. அந்த மக்களுடைய எல்லாத்தினுடைய தேவைகளும், இப்ப இன்னைக்கு வந்து ஒரு இளைஞன் இருக்கான இளைஞனுடைய தேவை வேற, ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா வயசானவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வேற, ஒரு ஜாதி ரீதியில துன்படுத்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தேவைகள் வேற. இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளும் வெவ்வேறான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த தளத்தினுடைய பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்னொன்னு செய்வேன், இதை தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை செய்வேன் பண்ண முடியாது. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பேரலா தான் கொண்டு போகணும், சீரியஸா கொண்டு போக முடியாது, பேரலா கொண்டு போகணும். அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து விளையாட்டுத்துறையிலே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தமிழகம் வந்து முன்னுக்கு வரணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில வந்து இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் நைட்ல இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி சவுத் ஏசியாலே தடவை நடத்துங்கிற போது நம்ம வந்து அதை பாராட்டுறதுக்கு உண்டானது. ஆனா கோர்ட் அறிவுறுத்தின பிரகாரம் அதை சர்டிபிகேஷன் வாங்கிட்டு நடத்தணும். அதே சமயம் எந்த விதமான மக்களுக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு அவங்க வந்து அதை நடத்தி முடிக்கணும். அதுதான் என்னுடைய பார்வையா நான் பாக்குறேன். இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்கள் வந்து பகிர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ஸ்னேகா.